வேண்டா வெறுப்புலையும் விரக்தியிலையும் வாழ்க்கையே வாழ பிடிக்காதவன் ஒருத்தன் எப்படி பேசுவானா அப்படி நான் இன்றைக்கி பேச போகிறேன். காரணம் என்னென்னா, இதுக்கு மேலே ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவார் பாருங்கள், குருநாதா என்னால் முடியலை குருநாதா அப்படின்னு பாருல, அந்த கதையாக இப்போ என் கதை போய்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், சண்டை ஓட்டு கட்டி நாடுறது உலகத்துக்கே தெரிஞ்சது தான். 6 வருஷமாக உங்கள் சண்டை ஓடுது. இதில் சுமி என்றைக்கு நான் அவளுக்கு சேனல் நான் வந்து தொடங்கி கொடுத்தேனோ, அவளுக்கு என்றைக்கு சேனலை ஓப்பன் பண்ணேனோ அதிலருந்தே என் தலையில் நானே மண்ணலி போட்டுக்கிட்ட கதை தான். ஏற்கனவே அதாவதுங்க, ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு வந்து வல்கரான வேர்ட்ஸ். நேற்று அவருடைய வீடியோவை வந்து நான் ஒரு 5 நிமிஷம் பார்க்குற சூழல் வந்துச்சு. எப்போ லைவில் அப்போவே நான் வெறுத்துட்டேன். அதுக்கப்புறம் சூர்யா கூப்பிட்டு இதை ஃபுல் வீடியோவை நீயே பார்த்துட்டு அதுக்கப்புறமா உன்னோட முடிவை சொல்லு. நான் வம்புழுக்கிறேனா இல்லை அவள் வம்புழுக்கிறாளா, அவள் பிள்ளைகளை பற்றி நான் பேசுகிறேனா இல்லை என் பிள்ளைகளை பற்றி அவள் பேசுகிறாளா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு வீடியோவை போட்டு காட்டினா, இன்னும் வார்த்தைன்னு இல்லைங்க என்கிட்ட. நான் உண்மையிலே சொல்லவா, சூர்யா வந்து சும்மா தான் இருக்கா. அவள் மேலே எந்த தப்புமே கிடையாது. அவள் உண்டு, அவள் மசாலா வியாபாரம் உண்டுன்னு சொல்லிட்டு விலகி போயிட்டான். அவளுடைய இதே வேறு சமைச்சு காட்டுறது, சாப்பாடு செஞ்சு எனக்கு வந்து கொடுக்குற மாதிரியும் அதை வீடியோ எடுத்து போடுறது. சரி, ரொம்பையும் போனால் குளிச்சு காட்டுற மாதிரி கூட அவள் எல்லாத்துக்கும் இறங்க தயாராகிட்டான். அவள் வந்து யாரையும் வந்து பாதிக்கக்கூடாது அவனால். அந்த அளவுக்கு அவளாக குளிக்கிறா, அவளாக சமைக்கிறா, அவளாக வீடை சுத்தம் பண்ணுறா, மசாலா வியாபாரம் பார்க்குறா, எனக்கு பணிவிடை பார்க்குறா, நேரத்துக்கு மருந்து மாத்திரை, எனக்கு வந்து கை கால் அமைக்கி விடுறது, எனக்கு 3 வேளை சோறு, சுகத்துக்கு சுகம், எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு திருப்தியாக எனக்கு வாழ்க்கை கிடச்சி போச்சு. இதை பார்த்து சுமிக்கு வந்து பொறாமை. என்னடா இவன் மாத்திரம் நல்லா நேரத்துக்கு திங்கிறேன், நம்மளுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம பிள்ளைகளும் நம்மளை தனியாக விட்டுட்டாங்களே, பேரனையும் பார்க்க முடியலை, பேரனும் 3-4 நாளாக ஊருக்கு போயிட்டான் போல். அந்த விரக்தியில் உட்காந்துக்கிட்டு நேற்று பேசின வீடியோ வந்து அதோட வெளிப்பாடு தான். சும்மா உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரமும் ஒருத்தையை குறை சொல்லிக்கிட்டே இருக்கியே. குறை சொல்கிறதுக்கு முன்னால் நீ ஒழுக்கமாக நடந்து காட்டுறிய, எனக்கு உண்மையாக இருக்கிய. ஒருத்தன் பேரை சொல்லாதன்னு சொன்னால் அவன் பேரை தான் சொல்கிற. அதனால் உன்னுடைய ஏகப்பட்ட உறவுகளை நீ பாதிப்பாகுது. எல்லாருடைய நட்பையும் கெடுத்துக்கிட்டேன்னா அதையும் கேட்குறதில்ல. எல்லாத்தையும் முன்னால் வச்சுக்கிட்டு ஒரு பேரை எடுத்தவ வீடியோவில் உட்காந்துக்கிட்டு சுஜி புஜ்ஜி அவன் புச்சி குட்டி என்னவே மன்னவேங்கிறது முதல் தப்பு. 2வது இருங்க காதரிக்குது. 2வது அவள் உன்னை பற்றி பேசினாதான் நீ பதிலுக்கு பேசணும். ஆனால் பழையபடி சும்மா பட்டு ஓட்ட விழுந்து அவள் வந்து பேசுகிறான்னா என்னைய தானே பேசுகிறா. கூட்டி கொடுத்த புரோக்கர்னு சொன்னால் எனக்கு தான் அவள் என்னை கூட்டி போய் சாப்பாடு கொடுப்பா. நீ என்ன பண்ண நேற்று கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பார். நேற்று ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வீடியோவுக்காக நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து இங்கே வெக்கையாக இருக்குது, எங்களால் இங்கே வந்து வெயில் தாங்க முடியலை, நாங்கள் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் நான் பேச்சுக்கு சொன்னேன். அது வந்து விளையாட்டு. நான் கன்ஃபார்மாக ஊட்டிக்கு போகல, கொடைக்கானலுக்கும் போகலை. இவள் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறா, சுமிங்கிறவ சொன்னால் நீங்களே காரி துப்புவீங்க அவளை. போய் நீ ஊட்டிக்கு போ, கொடைக்கானலுக்கு போ, எங்கே வேணாலும் போ. ஊட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு ஏசியை வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போ அப்படின்டா. இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ஊட்டிக்கு போகிறதுக்காக நீ என்னை கூட்டி கொடுக்க கூட தயாராகிட்டியா? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? இவளுக்கெல்லாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையா? ஊட்டிக்கு நீ போனால் பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஏசியை வாங்கி கொடுத்துட்டு போ அப்படின்னா இது ஒரு பொம்பளை ஒரு பொண்டாட்டி பேசுகிற பேச்சாது? நான் கேட்குறேன். இதே மாதிரி தான் பல விஷயங்களையும் பார்த்துட்டேன். சூர்யா பாட்டுக்கு சிவனேன்னு அவள் வேலையை பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு அவள் பொழப்பத்தலப்பை பார்த்துட்டு போகிறான். அவள் கான்சன்ட்ரேட்டு பூரா ஒரு பெரிய மசாலா கம்பெனி ஓனர் ஆகணும், நம்ம நல்லா சம்பாதிக்கணும். எப்படி எத்தனை நாளைக்கு இந்த யூடியூப்லேயே இவங்க ஐட்டம் மூத்திரச்சந்து வழுக்க மண்டை குதிரை மூஞ்சி கட்டப்பை இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதிலிருந்து நம்ம மீண்டு வெளியே வரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கணும். அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. சர்டிஃபிகேட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, மசாலா வந்து நல்லா இருக்காது, இது பப்பு முடி கிடக்கும், என்னென்னமோ சொல்லி அவங்களும் இந்த பிஸ்னஸை கவுக்க பார்த்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவள் சிங்கப்பெண்ணாக நிமிர்ந்து நிற்கிறான். உண்மையிலே அவளுக்கு உறுதுணையாக நானும் கூட இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம்தான். நான் என்ன சொல்கிறேன், அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்கும்போது நீ எதுக்கு ஊடால போய் வாண்டடாக போய் 400 அப்படின்னு வண்டியில் ஏறுற? இப்போ முதற்கொண்டு நீ வச்சுருக்கிற 2 ஃபோன் நம்பருக்கு பில்லு கட்டுறவேன் நான். உன்னால் ஒரு பில்லு கட்டாட்டினா கூட சொந்தமாக உங்கள்கிட்ட கையில் பணம் இருக்க. இன்றைக்கி இந்த 1900 ரூபா பில்லு நான் கட்டியிருக்கேன், 4 நம்பருக்கு சேர்த்து. உங்கள்கிட்ட பணம் இருக்க. நீ வெறுங்கையில் உன்னால் முளம் போட முடியுமா? இல்லை நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் தான் உனக்கு ஒரு வக்கீலோ இல்லை உனக்கு சப்போர்ட்டுக்கோ கூட யாரும் வரப்போகிறாங்களா? ஏற்றி விடுறவே ஏற்றி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் எவனும் உன் கூட வரப்போகிறது கிடையாது. நேற்று அப்படி தான் இவளை ஏற்றி விட்டாங்க. நைட்டு என்ன ஆச்சு? நாங்கள் 2 பேரும் கட்டி உருண்டு காதத்தது தான் மிச்சம். காலையில் வரைக்கும் விடிய எனக்கு சண்டை.
அவளுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்குள்ளே எப்பா உன்னைய வேணும்னே டார்கெட் பண்ணுறாங்க, உன்னைய கெடுக்கிறாங்க, உன் மசாலா பிஸ்னஸை வியாபாரத்தை கெடுக்கிறான்ப்பா, இதை நம்பாதப்பா, அவள் எது பேசினாலும் பேசிட்டு போட்டு. இப்போ இதே மாதிரி தான் எத்தனையோ சேனலில் உன்னைய பற்றி பேசுகிறாங்க. உன்னைய வந்து எப்படியாவது திருப்பி உள்ளே தள்ளிடலாம், உன் வாழ்க்கையை கெடுத்துடலாம், பழையபடி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம், கழிதிங்க வைக்கலாம், என்னென்னமோ பிளானை போட்டு எதோ நடந்துச்சு. இன்றைக்கி நீ நான் சொன்ன பேச்சை கேட்டுட்டு வாயை திறக்காமல் அமைதியாக போனேன். இன்றைக்கி உன் விஷயத்தில் ஏதாவது உனக்கு நிம்மதி இருக்குல்ல? ஏதோ நம்மளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒரு நிமிஷம் அடிச்சுக்கிறோம், அடுத்த நிமிஷம் சேர்ந்துடுறோம். இதே அடுத்த ஆளை பேசி பிரச்சனையான மசாலா கம்பெனி இப்போ நீ உள்ளே போயிட்டானா மசாலா கம்பெனி என்ன யாருப்பா ரன் பண்ணுறது, யாருப்பா போய் எல்லாத்துக்கும் சகோதரிகளுக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, எல்லாம் புரிய வச்சேன். காலை விடிய விடிய உட்காந்து நான் பேசினேன், தன்மையாக கேட்டுக்கிட்டேன். ஆமாம் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, சரி ரைட்டு விடுங்க, இனிமேல் நான் பேச மாட்டேன், அவளையும் பேசாமல் இருக்க சொல்லுங்கள், என்னைய பேசட்டும், என் பிள்ளைகளை இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஓரளவு காம்ப்ரமைஸாக போயிட்டான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருத்தியோட வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் ட்ரிகர் பண்ணி விடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? ட்விஸ்ட் பண்ணி விட்டு அவள் ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாள். சுமி பேசுகிறத இப்போ நான்லாம் பார்க்குறதே கிடையாது. யாராவது வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனா கூட டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா என் வாட்ஸ்அப்பை பூரா சூர்யா தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனால் எனக்கு வர்றதை கூட நான் டெலீட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த பெட்ரோல் பிச்சை, அப்புறம் அங்கிட்டு மூக்குப்பொடி, இங்கிட்டு யாரோ 4-5 பேர் நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ கல்லடுக்கட்டையெல்லாம் அங்கிட்டு 4-5 இருக்குது. ஒரு குரூப்பாக பேசினா கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் அதை மென்ஷன் பண்ணால் கூட நான் அழிச்சு விட்டுறது. ஏன்னா அதை பார்த்துட்டு நான் தெளிவாக இருப்பேன். ஆனால் என் கூட இருக்கிற வேணா பண்ணுவேன், அதை பார்த்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேங்கிற பேரில் ஏதாவது ஒன்று பேசுவேன். இவன் வாயை பிடுங்கி இவளை திருப்பி உள்ளதுறதுக்கு பிளான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லித்தான் நான் இவளை தெளிவாக வந்து காய் நகர்த்தி கொண்டு வந்துட்டேன். இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தாங்க. பேக்கைடி பேரில் வந்து சுமி உன்னை அப்படி சொல்கிறான், இது உன் பிள்ளைய பேசுகிறான். இவளுடைய வீக் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லா. திலீபாவை பற்றி பேசினாலோ கோகுலை பற்றி பேசினாலோ இவள் குலவெறி ஆயிடுறான். இவள் வந்து இவள் மனுஷியாக இருக்க மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு லேடிஸ் பேரில் வந்து பேக்கடியில் வந்து இவளை ஏற்றி விடுறாங்க. அதுக்கு இவளும் அடிக்ட் ஆகி பதில் கொடுக்குறேங்கிற பேரில் ஏதோ என்னையும் சேர்த்து உன் பிள்ளை 3 பிள்ளை உனக்கா பிறந்துச்சு அப்படின்னு சொல்ல அங்கே நான் உட்காந்துருக்கேன். பெத்த தகப்பே நான் இருக்கும்போதே என் முன்னால் 3 பிள்ளை உனக்கா பிறந்துச்சுன்னா எனக்கு கோவம் வரும். அப்போ பதிலுக்கு இவன் என்ன சொல்வா, அப்போ அவள் எதுக்கு என் பிள்ளையில இழுத்தாங்கிறான். பிள்ளைய விஷயத்தை இழுக்காதீங்கன்னு சொல்லி பல தடவை சொல்லியாச்சு, கேட்டு பட்டுன்னு இருந்தலை. கடைசியில் பார்த்தா இதில் யாரோட உயிர் போகுது, யாரோட மானம் போகுது, ஏன் மானம் போகுது. என்னைய தான் ஏற்கனவே உட்காந்துக்கிட்டு வீடியோக்கு வீடியோ, இவன் ஆண்மை இல்லாதவன், இவன் ஒரிஞ்சிக்காரு, இவனுக்கு ரொம்ப நேரம் பண்ணால் மூச்சு இறைக்கும், இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நடக்காத கூட நடந்த மாதிரி நீ சொல்கிற. அது நீ காமெடிக்கு சொல்கிறியா இல்லை என்னை என் பேரை கெடுக்கிறதுக்காக சொல்கிறியாங்கிறது எனக்கு தெரியாது. சூர்யா சொல்கிறத சொல்கிறேன். இவ பக்கமே எனக்கு இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது 10ஆவதுக்கு பவள ஏதோ சொல்லுவாங்க பழமொழி, அதை மாதிரி சுமியும் சேர்ந்துக்கிட்டு அவள் உட்காந்துக்கிட்டு அந்த மூணா இந்த மூணா அவளை கெட்ட வார்த்தையில் பேச அப்படிங்கும்போது எவள் தான் ஒருத்தி பொறுப்பா. ஆக மொத்தத்தில் 2 பேர்னாலையும் எனக்கு தாங்க பிரச்சனை. என் மண்டை குத்து ரொம்ப எனக்கு ஓவராக இருக்குது. நான் வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்னும் 1 வாரம் பார்ப்பேன். மே 23 தான் இன்றைக்கி நான் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டுட்டு உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து விளையாட்டுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் எங்கிட்டாவது போகிறேங்க, காசி பத்ரிநாத், குழுமணாலி, கோவாக்கு போகிறேன்னு. உண்மையிலே சொல்கிறேன், 24ஆம் தேதி 25ஆம் தேதி சேலரி வந்துடும். 2 பேருமே நக்கி எடுத்துறீங்க. உனக்கும் காசு இல்லை, உனக்கும் காசு இல்லை, நான் பாட்டுக்கு கிளம்புறேன். நான் ஒரு சன்னியாசம் போன மாதிரி கூட நான் போயிடுறேன். எங்கிட்டாவது அங்கே அஜ்மீர், தாஜ்மஹால், இல்லை ஏர்வாடி, நாகூர், அதை மாதிரி வந்து புண்ணிய ஸ்தலங்கள் என்னென்ன இருக்கோ, காசி, ராமேஸ்வரம், பத்ரிநாத்னு எங்கெங்கே இருக்கோ அதே மாதிரி இப்போ சர்ச்சு எல்லா சாமியையும் போய் கும்பிட்டு வர போகிறேன். எல்லா இதையும் போய் தொழுக போகிறேன். எல்லா சர்ச்சிலையும் போய் பிரார்த்தனை பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய திட்டம். வேறு வழியே இல்லை. இன்னமும் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ 2 பேரையும் திருந்து வாழுகன்னு பார்த்துட்டு என் வாழ்க்கையும் போச்சு மொத்தத்துக்கு. என்னை மாதிரி வாழ்க்கையெல்லாம் யாருக்குமே வரக்கூடாதுங்க. என்னால் உண்மையிலே உங்களுக்கு ஒரு பாடம்னா நீங்கள் எடுத்துக்கங்க. யாராக இருந்தாலும் சரி தான். இந்த வாருங்க, இன்றைக்கி காலைல குளிக்க கூட இல்லை, வெறும் பல்ல விளக்கிட்டு மூஞ்சியை கழிட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். காலைல 9 மணி வரைக்கும் சண்டை. வீடியோ கூட காலையில் நான் தான் எடுத்து போட்டு வந்தேன். இதனால் பாதிப்பு யாருக்கு? அவளுக்கு தான். மசாலா வியாபாரம் பாதிக்கும், வீடியோ போடுறது பாதிக்கும். இந்த மாதிரி சண்டையை போட்டுக்கிட்டே இருந்தால் இப்போ இந்த அவள் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேன்னுக்கிட்டு இருந்தா. காலையிலேயே இதில் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கா, காலையிலேயே கிளம்பிட்டா. என்ன தான் நான் பண்ணுறதுன்னு எனக்கு புரியலைங்க. என் வாழ்க்கையில் சோதனை வரலாம். வாழ்க்கையே முழுக்க சோதனையாக இருந்தால் வாழ்க்கையில் சோதனை இருக்கலாம். வாழ்க்கையே சோதனையாக இருந்தால் நான் வாழ்கிறதே அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கிளம்பலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். பார்ப்போம். ஒரு நாள் நாளைக்கு ஓட்டு போட்டுட்டு என்னுடைய வேலையை பார்த்துட்டு போகிறேன். இன்னமும் நீங்கள் திருந்தாமல் இப்படியே அடிச்சுக்கிட்டு மண்டையை நான் இவ்வளோத்துக்கும் சொல்கிறேன். சுமிக்கு நான் நல்லா விசுவாசமாக தான் இருக்கேன்.
அவள் என்ன கேட்டாலும் எனக்கு அவளுடைய தனிமை, அவளுடைய அந்த வெறுப்பு விருப்பு எல்லாமே எனக்கு புரியுது. பிள்ளைகளும் அவங்க ஒரு வாரம் ஆச்சு போல் சென்னைக்கு போய் ஆள் இல்லாமல் ஒத்தையில் இருக்கா. சின்னவனு வேலைக்கு போயிடுறான். சரி அவளாக இருக்காளே அப்படின்னு சொல்லி நேற்று நான் போய் அவ்வளோ தூரம் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். நான் வீடியோவில் என்ன தான் பேசினாலும் தனிப்பட்ட முறையில் சுமியை கூப்பிட்டு பல அட்வைஸ்கள் கொடுத்தேன். எப்போ வேணாம், அவகிட்ட வம்புழுக்காத, ஏதோ அவள் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வீடு வாசலை வாங்கிட்டு அவள் கிளம்பிடுவாள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தான் முழுசாக உங்கள் கூட தான் வந்து இருக்க போகிறேன். என்ன சொன்னாலும் அந்த நேரம் காதில் வாங்குறான். இவளை மாதிரியே தான் அவளும். இவளுக்கும் என்ன தான் படித்து பேசினாலும் அந்த நேரம் காதில் வாங்குறான். அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை துறடின்னு வேதாள முருகமுறை ஏறின மாதிரி ஏறுறாளுங்க 2 பேருமே. இதனால் பாதிப்பு எனக்கு தான் இருக்குது. நான் என்ன முடிவு எடுக்க போகிறேங்கிறத நாளைக்கு சாயங்காலம் பாருங்கள், உங்கள் முன்னால் நான் காட்டுறேன். இன்றைக்கி இன்னொரு விஷயம் வேறு ஒன்று சொல்லவா. காலையிலே நான் திருப்பூருக்கு நான் பஸ்ஸில் போகிறேன். அங்கே போய் எங்கள் சொந்தக்காரன் யாருமே இல்லை, ஃப்ரெண்டு வீட்டில் போய் இந்த சபரிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கே போய் தங்கிட்டு நாளைக்கு ஓட்டு போட்டு வரேன்னு சொல்லி காலையிலே கிளம்புறேன்னுக்கிட்டு உட்காந்துருந்தா. இனி இவளை கூப்பிட்டு நான் வந்து இருப்பா, நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா இவள் தனியாக போனால் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இவளுக்கு வந்துடும், எனக்கே நல்லா தெரியும். தேவையில்லாமல் இந்த ஒத்தையில் போகிறேங்கிறா. இப்போ இவளை தடுத்து நிப்பாட்டணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. உன் வியாபாரத்துக்கு எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ பண்ணுறாங்க சூர்யா, புரிஞ்சுக்க. யாருக்கிட்டக்கும் நீ வந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை மைண்டை டைவெர்ட் பண்ணுறாங்க. எதிரிகள் சூழ்ச்சின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இதையும் கேட்காம தனியாக போகிறதா இருந்தால் போகட்டும், அவள் பாடு. நான் பாட்டுக்கு என் குடும்பத்தோடு போகிறதுக்கு நான் உண்டான முயற்சிகளை அடுத்தடுத்து எடுக்க ஆரம்பிச்சிருவேன். நான் சொன்னால் கேட்டுக்கிட்டு பேசாமல் இருந்தால் நல்லது. இல்லையா உன் வேலையை பார்த்து நீ போன்ட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். வர்றேன் நண்பர்களை. 6 மணியில் இவ்வளோ சந்திப்போம். மத்தியான வீடியோவில் இன்றைக்கி போட மாட்டேன். சாப்பாடு வீடியோவுக்கும் நான் வரமாட்டேன். என்னை ஆளை விடுங்க. நான் வீடியோ போட்டு சம்பாதிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. எனக்கு உடம்பும் இன்றைக்கி சரியில்லை. அதனால் நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரெஸ்ட் எடுத்துட்டு இல்லைன்னா எங்கள் அம்மா வீட்டிலே கூட நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கேயே இருக்கிறேன். மத்தியானம் சாப்பாடு கூட கடையில் போய் ஒரு சாப்பாடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நிம்மதியாக பொழப்பு தலைப்பை இங்கேயே ஓட்டுறேன். எனக்கு ரொம்ப அழுகழுகையாக வருது. எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லி அழுதுட்டு பேசாமல் இங்கேயே தூங்கி இந்த பப்பையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். பார்த்துக்கலாம், விடுங்க. நன்றி, வணக்கம்.